மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் 3 பேரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஹாசினி, வணக்கம். தற்போது தலைமைச் செயலகத்தில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் திமுகவை சேர்ந்த அந்த மூத்த வழக்கறிஞர் வில்சன், அதே போல சேலத்தை சேர்ந்த சிவலிங்கம் மற்றும் சல்மா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. வழக்கமாக இந்த வேட்புமனு தாக்கல் சட்டப்பேரவை செயலகத்தில் தான் நடைபெறும். அதே போலும் இந்த முறை அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தரைதளத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் சட்டப்பேரவை செயலாளர் அவருடைய அறையிலே இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறுகின்றது. திமுகவை சேர்ந்த 3 பேரும், அதே போல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நடிகருமான கமல்ஹாசன் அவரும் சேர்த்து மொத்தம் 4 பேர் திமுக சார்பிலே இடம்பெறுகிறார்கள். அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கின்றார். அதே போல திமுக சார்பில் டி.ஆர். பாலு அவர்கள் இருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்லூர் பெருந்தகை இருக்கின்றார். அவர்கள் அமர்ந்து தற்போது வேட்புமனுவை கையொப்பமிட்டு தாக்கல் செய்யக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 19ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 6 காலி இடங்கள் உருவாகின்றது. அந்த 6 காலி இடங்களில் 4 திமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது, 2 இடங்கள் அதிமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எனவே அந்த 4 இடங்களில் திமுக தங்கள் கூட்டணி சார்பில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நின்ற 4 பேரில் மீண்டும் வில்சன் ஒருவருக்கு மட்டும் மீண்டும் நிற்பதற்கான சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற சோமுசா சண்முகம் மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த அப்துல்லா ஆகியோருக்கெல்லாம் சீட்டு இந்த முறை வழங்கப்படவில்லை. குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கும் இந்த முறை திமுக கூட்டணியிலே சீட்டு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாகத்தான் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி 3 பேருக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கே சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. வில்சன் அவர்களை பொறுத்தவரையிலே மூத்த வழக்கறிஞர், திமுகவிற்காக தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி வரக்கூடியவர். கலைஞர் கைதானது அவரை வெளியில் கொண்டு வருவது தொடங்கி கலைஞர் மறைந்த போது அவருக்கு இடம் மெரினாவிலே ஒதுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலும் பிறகு அது தொடர்ச்சியான சட்ட போராட்டமும் நடத்தியது வரை வில்சன் அவர்களுடைய பங்கு பெரும் பங்கு என்று திமுகவினர் குறிப்பிடுவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வில்சன் அவர்களுக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் தொடர்பான வழக்கு, மத்திய அரசு தொடர்பான வழக்கு ஆகியவற்றெல்லாம் தொடர்ச்சியாக வில்சன் மிக தீவிரமாக திமுகவிற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார். எனவே அந்த அடிப்படையில் அவருடைய டெல்லி தேவை என்பது அவசியமாக இருக்கின்றது. எனவே அவரை மீண்டும் டெல்லிக்கு அனுப்ப ராஜ்யசபா MP ஆக்க திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.